என்னோட கோச்சிங் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணதே இந்த பாத்திரம் கழுவுற டைமில் தான். ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். நான் முன்னெல்லாம் பாத்திரம் கழுவும்போது ஃபோன் பேசிக்கிட்டோ இல்லை லைவ் ஷோஸ் பார்த்துட்டோ தான் நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு ஆடியோ புக் கேட்குற வாய்ப்பு கிடச்சிது. அதிலிருந்து ஆடியோ புக்ஸ் கேட்டேன். அதுக்கப்புறம் என் மென்டரை தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறம் என் மென்டர் சொல்லி கொடுக்குற யுக்திகளை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பிஸ்னஸ் கண்டென்ட் மட்டும்தான் நான் கோத்ரூ பண்ண ஆரம்பித்தேன். சேம் வேலை, சேம் டைம். ஆனால் என் மைண்ட் செட் டோட்டலாக மாறிடுச்சு. என் தாட்ஸ் மாறிச்சு, அதனால் என் எமோஷன்ஸ் மாறிச்சு, அதனால் என் ஆக்ஷன்ஸ் மாறிச்சு, அதனால் இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போல்லாம் நான் பாத்திரம் கழுவும்போது கூட என் மைண்டுக்குள்ளே என்னோடய பிஸ்னஸ் பற்றின விஷயங்கள் பில்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் நம்ம டைமை பெட்டராக யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவையே இல்லை. உங்கள் டைமை எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான தேடல்கள், நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா க்ரோத்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுறேன்.